ஓம் நம சிவாய. அன்பான சிவபக்தர்களுக்கு வணக்கம். இமைப்பொழுதில் நம் மனதை கரைக்கும் தூய பக்தியின் மகத்துவத்தை உணர்த்தும் ஒரு அற்புத வரலாற்றை கேட்க தயாராகுங்கள். இவரே கண்ணப்பர். புராண காலத்தில் இன்றைய ஆந்திராவில் உள்ள காளஹஸ்திக்கு அருகில் வாழ்ந்த ஒரு வேடன். அவர் பெயர் திண்ணன். வேட்டையாடுவதே இவர் தொழில். அவருக்கு சிவனையோ சிவ பூஜை முறைகளையோ பற்றி துளியும் தெரியாது. ஒரு நாள் திண்ணன் வேட்டையாடி கொண்டிருக்கையில் அடர்ந்த வனத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருந்த சிவலிங்கத்தை காண்கிறார். அந்த லிங்கத்தை கண்டவுடன் திண்ணனின் உள்ளம் இனம் புரியாத ஆனந்தத்தில் மூழ்கியது. ஐயோ, இந்த கற்குழவி தனிமையில் இருக்கிறது, யார் இதற்கு உணவு கொடுப்பார்கள், யார் இதை பாதுகாப்பார்கள் என்று தவித்தார். அந்த நொடியிலிருந்து லிங்கத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் அங்கேயே தங்க முடிவெடுத்தார். அவருக்கு தெரிந்த ஒரே வழிபாடு வேட்டையாடி சமைத்த மாமிசத்தை அதன் சுவையை அறிய தானே சுவை பார்த்து தன் எச்சில் பட்ட வாயால் அபிஷேகம் செய்து அன்போடு படைப்பது மட்டுமே. தினமும் காலையில் அருகிலுள்ள ஆற்றில் நீரை வாயில் எடுத்து வந்து லிங்கத்தின் மீது உமிழ்ந்து அபிஷேகம் செய்து வந்தார். பச்சையான பூக்களுக்கு பதிலாக தன் தலையில் சூடியிருந்த பூக்களை சூட்டி மாமிசத்தை படைத்தார். இதை அவர் தொடர்ந்து 5 நாட்கள் செய்தார். 6ஆம் நாள் சிவலிங்கத்தின் கண்களில் இருந்து இரத்தம் வழிந்தோடியது. இதை பார்த்து திண்ணன் கதறினான். பாவம், அவனுக்கு தெரியாது இது சிவனின் திருவிளையாடல் என்று. உடனே திண்ணன் அருகில் இருந்த மூலிகை இலைகளை பிழிந்து கண்ணில் வைத்து பார்த்தார். இரத்தம் நிற்கவில்லை. ஐயோ, என் ஐயனுக்கு வந்த விபரீதத்தை என்னால் பொறுக்க முடியாதே என எண்ணி தன் கையில் இருந்த அம்பால் தன்னுடைய ஒரு கண்ணை தோண்டி எடுத்து லிங்கத்தின் இரத்தம் வடியும் இடத்தில் அப்பினார். இரத்தம் நின்றுவிட்டது. திண்ணன் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அடுத்த நொடியே லிங்கத்தின் மறுக்கண்ணிலிருந்தும் இரத்தம் வழிய தொடங்கியது. திண்ணன் கதிகலங்கி போனார். இந்த ஒரு கண்ணையும் தோண்டினால் குருடாகி விடுவேனே, அப்படியானால் தோண்டிய மறு கண்ணை நான் லிங்கத்தில் எங்கே வைப்பது என்று யோசித்தார். ஒரு முடிவெடுத்தார். தனது இடது பாதத்தை இரத்தம் வடியும் மறு கண்ணின் மீது அடையாளம் தெரியும்படி வைத்து தன் இன்னொரு கண்ணையும் தோண்டி ஐயனுக்கு அளிக்க தயாரானார். திண்ணனின் இந்த ஒப்புயர்வற்ற தூய அன்பை கண்ட சிவபெருமானால் தாங்க முடியவில்லை. உடனே லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டார். நில் கண்ணப்பா என்று திண்ணனின் கையை பிடித்தார். உன்னுடைய தூய அன்பு எவ்வித சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் விட சிறந்தது. நீ இன்று முதல் கண்ணப்ப நாயனார் என்று மக்களால் அழைக்கப்படுவாய். நீ எனக்கு அளித்த கண் பார்வை உலகிற்கு பக்தியை பற்றி போதிக்கும் என்று வாழ்த்தினார். திண்ணன் சிவபெருமானின் திருவடியை பற்றி முக்தி அடைந்தார். கதையின் சாரம்: தன்னலமற்ற தூய அன்பே சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்களை விட சிறந்தது. அதுவே சிவனை முழுமையாக சென்றடையும். ஓம் நம சிவாய.